கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் தகட்டிலக்கம் மீட்பு. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அர்ச்சுனா தொடர்பில் கொழும்பு சென்று பிழையான தகவல். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியான புதிய தகவல். கொலைக்களமாக மாறப்போகும் இலங்கை வெளியான அதிர்ச்சி செய்தி. தமிழ் மீது பற்றுள்ளவர்கள் எம்மோடு இணையுங்கள் கருணா. கொழும்பை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு. சுரேந்திர வசந்தவின் இறுதிச் சடங்குக்கு அச்சுறுத்தல். காவல்துறையினரை அச்சுறுத்தும் பாதாள உலக குழுக்கள். தேசப்பந்து தென்னக்கோன் வெளியிட்டுள்ள தகவல். என்னை பதவியிலிருந்து விலக்க நினைக்கின்றீர்கள் என்றால் அதை நீங்களே செய்ய வேண்டாம், நானே விலகிக் கொள்கிறேன் என சாவகச்சேரி வைத்தியசாலை வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் நேற்று வெளியிட்டுள்ள காணொலியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் அதிகாரிகள் பலர் விலை போயுள்ளதாகவும் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் கடைசி 3 நாட்களும் தனி மனிதனாக மக்களுக்காக போராடிய தன்னை விசாரணை கலைத்துள்ளமை ஜாலில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் செயலிழந்த நிலையே காட்டுகின்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் விடுதலை புலிகள் என தன்னை குறிப்பிடுவது பெருமை என்றும், காணாமலாக்கப்பட்ட 44,000 பேருடன் என்னையும் ஒருவன் என சொன்னால் அது எனக்கு பெருமிதம் என வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகரான வைத்தியர் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெறும் ஊழல்களுக்கு தடையாக இருப்பதன் காரணத்தினாலேயே அவருக்கான எதிர்ப்புகள் அதிகரித்ததாக பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா தெரிவித்துள்ளார். லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையில் உள்ள வைத்தியர்களுக்கு வருவாய் குறைந்து காணப்படுகின்றமையினால் அதனை வேறு பிழையான வழிகளில் ஈட்டிக்கொள்வதற்காக வைத்தியசாலையை பலியாக்கி நோயாளர்களையும் சிரமத்திற்குட்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் என ஆய்வாளர் மேல்தர்மா கூறியுள்ளார். இவ்வாறான நிலையை அவதானிக்கும் போது இந்த சமுதாயம் இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆய்வாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் 7வது நாளான நேற்று 3 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் தகடு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. 2 கட்டடங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 40 மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் போது 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து 3 உடலங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வின் 7ஆம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் நேற்று தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர், முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவ, தடயவியல் போலீசார் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றவர்களுடன் இந்த 7ஆம் நாள் அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தன. 3வது நாளாகவும் தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான அலுவலகத்தின் மனித உரிமைகள் அலுவலர் செல்ரின் அகிலன் அவர்கள் அகழ்வு பணிகளை கண்காணித்தார். குறித்த அகழ்வு பணியின் போது 7 மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 3 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை மொத்தமாக 43 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவ 7ஆம் நாள் அகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள 7 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நேற்று 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வெலும்புக்கூட்டு தொகுதிகளிலிருந்து பற்கள் பிரித்து எடுக்கப்பட்டு DNA பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அவ்வெலும்புக்கூட்டு தொகுதிகளிலிருந்து தேவைப்பு O3035 இலக்க தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் துப்பாக்கிச் சின்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வீதி விபத்துக்கள் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை வைத்திய நிபுணர் கந்தையா மணிதீபன், நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் பொன்னம்பலம் ஆதித்தன், அதிதீவிர சிகிச்சை பிரிவு வைத்திய நிபுணர் முத்துலிங்கம் நவநீதன், விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் வைத்திய நிபுணர் ராசு இளங்கோ ஆகியோரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். இதேவேளை கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பல்வேறு சிக்கல் நிலைமைகள் நிலவுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் விடயங்கள் கொழும்பில் உள்ள மருத்துவ உயர் அதிகாரிகளுக்கு பிழையாக திரிவுபடுத்தப்பட்டு சொல்லப்படுவதாக வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார்.
மேலும் வடக்கு மாகாணத்தில் பணிபுரியும் வைத்தியர்களான வைத்தியர் சமன் பத்ரனவாக இருக்கட்டும், வைத்தியர் கேதீஸ்வரனாக இருக்கட்டும், வடக்கில் தற்போது நடைபெறும் விடயங்களை பிழையாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனர். எனது பக்கமுள்ள பிரச்சினை கொழும்பில் உள்ள அதிகாரிகளுக்கு தெரியாது. முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் நடந்த பிரச்சினை தொடர்பாக இவர்களுக்கு தெளிவான விளக்கமில்லை. நான் இது தொடர்பாக அவர்களுடன் தொலைபேசி உரையாடலில் பேச விரும்பாமையினால் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி வைத்தேன். ஆனால் அந்த கடிதங்கள் அவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் திகதி அல்லது 12ஆம் திகதி அநேகமாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் பங்கேற்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எந்தவித காரணங்களும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் ஆணை தேர்தல்களின் போது பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது. நாட்டை ஆட்சி செய்தல் தொடர்பிலான தேர்தல்கள் உரிய காலங்களில் நடாத்தப்பட்டுள்ளதாகவும் 1982ஆம் ஆண்டில் மட்டும் அவ்வாறு இடம்பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் எனவும் அதனை குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பானை இம்ரான் மற்றும் துபாயில் பதுங்கியிருக்கும் லொக்குபெட்டி ஆகியோரின் கொலை திட்டம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாடகர், நடிகர் உட்பட 7 பேரை கொலை செய்வதற்கு கஞ்சிப்பானையும் லொக்குபெட்டியும் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலில் தெரிய வந்துள்ளது. இந்த 7 பேர் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் அதனை திருப்பிக் கொடுக்காமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரது குழுவினர் பாதாள உலக உறுப்பினர்கள் பதுங்கியிருக்கும் நாடுகளுக்கு சென்று நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த படுகொலை திட்டத்தின் உண்மைத்தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு காவல்துறை புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பிரதி காவல்துறை அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடனும் தமிழ் மீதும் பற்றுடைய அனைவரும் எம்மோடு இணைய வேண்டும் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். அவரால் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் இனங்காணப்பட்டு அரசியல் தலைவராக இருந்து இயற்கை எய்திய சம்பந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை பொறுப்படுத்தி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் கட்சி அவரிடம் கையளிக்கப்பட்டது. 2ஆம் கட்ட தலைவர் கூட இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி என அனைத்தும் இன்று சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது. உருளைக்கிழங்கு மூடையெல்லாம் கட்டவிழ்த்து ஓடிவிட்டது என்று கூறுகின்ற நடப்புகளும் நடக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கூறிய வார்த்தையை தற்போது அமைச்சராக உள்ள டக்ளஸ் நையாண்டியாக கூறியிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் கட்டப்பட்ட மூடை கட்டவிழ்ந்தது உண்மைதான். ஆனால் தான் அதனை கட்டுவதற்கு நான் வந்திருக்கின்றேன். இனி எங்களுக்கு கீழ் வடக்கு கிழக்கு அரசியல் நடவடிக்கை இடம்பெறும் என்பதனை ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். 15 வருடங்கள் நான் பொறுமையாக இருந்தேன். எங்களால் கையளிக்கப்பட்ட அரசியல் பிரிவு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் மக்களின் எதிர்காலம், பொருளாதாரம், மக்களின் வாழ்வு என்பவற்றை 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் வளர்த்தெடுக்கும் நிலையே இருந்தது. இங்கு திருடுவதும் சாப்பிடுவதுமான நிகழ்வுகள் தான் நடந்தது. என்று கூட அவர்கள் பிரிந்து போகவே இருக்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரால் அவிழ்த்து விடப்பட்ட மூட்டைகளை காட்ட வேண்டிய கட்டுப்பாடு எனக்கு மட்டுமே உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிரகிரிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்தவின் சடலத்தை இறுதி அஞ்சலிக்காக பொருளை மலர்ச்சாலையில் வைக்கக்கூடாது என அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து கிடைக்கப்பெற்ற அழைப்பு ஒன்றினூடாகவே இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிய வந்துள்ளது. பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்குன் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.